ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரல் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை சின்ன ஒரு மேரினேஷன், அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மசாலா பொருள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஈரல் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 3, மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் செய்கிறதுக்கு. இதில் தாளிப்பு பொருட்கள் நான் வேறு எதுவும் போடலை. இன்றைக்கி கடுகும் ஜீரகம் 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாய், இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணுமோ அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். வாசனைக்கு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கடைசியில் கொஞ்சம் நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு விழுதுனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் காரம் எல்லாமே இதில் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஈரலை மூடி வச்சு வேக விடுறேன். ஈரல் லைட்டாக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியும் எண்ணெயுமே நமக்கு வேகிறதுக்கு போதுமான அளவு இருக்கும். இல்லை உங்களுக்கு வேகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த தண்ணியே வெந்து வரும் பொழுது சரியாக இருக்கும். நம்ம மிளகு ஜீரக பொடி போடுறதுனால நான் மற்ற மசாலாக்கள் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு மிளகு ஜீரகம் தான் அதிகமாக தெரியும். அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ட்ரை ப்ரிப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் குறப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பண்ணிட வேண்டாம். இப்போ இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்துடட்டும். அதோட அந்த மிளகு ஜீரகத்தினுடைய பச்சை வாசனையும் உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறி நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பராக நம்மளுடைய மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணுவீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.